ஹலோ கைஸ், ஹார்னர் டு மீட் யூ. நம்ம நேராக மேட்ருக்கே போயிடலாம். அனிமி பற்றியான மேட்ரு தான். இன்றைக்கி என்ன அனிமி அப்படின்னா ரீமான்ஸ்டர். இது ஒரு இஷக்காய் அனிமி. இஷக்காய்னா டெலிபோர்ட்டேஷன். ஒன்று செத்ததுக்கப்புறம் டெலிபோர்ட் ஆகுறது, இன்னொன்று சாவறதுக்கு முன்னாடியே டெலிபோர்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் இஷக்காயெலாம் காமெடியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்படின்னா ஒருத்தரை குத்தனா வேற ஒரு உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு வரோம். இதெல்லாம் நம்புற கதையாக இருக்குது. ஆனால் இதுதான் இஷக்காய். நமக்கு எதுக்கு அந்த கதையெல்லாம்? நம்ம நேராக ரீமான்ஸ்டர் என்ற இஷக்காய்க்குள்ளே போவோம். நான் நேராக ஹீரோவை பற்றியே சொல்லலான்னு இருக்கேன். ஹீரோ வந்து ஒரு காப்ளின். மற்ற அனிமியில் காப்ளின்ஸ்லாம் வந்து மனுஷங்களை சாப்பிட்ற மாதிரியும் மனுஷங்களை இரணப்பெருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரியும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அனிமியில் அப்படி கிடையாது. இது கொஞ்சம் வேற மாதிரி. ஹீரோ வந்து போன ஜென்மத்தில் எல்லாரையும் கொண்டு அவங்களுடைய எபிலிட்டியை இவர் திருடிப்பார் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆள் வந்து குத்துற மாதிரி காமிச்சிருப்பாரு. அப்படியே இவர் காப்ளின்ஸ் உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுவார். ஃபஸ்ட்டு வந்து இவர் ஒரு குழந்தைய காமிப்பாங்க. அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் இங்கே இருக்கேன், நான் இந்நேரம் செத்து இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது ஒரு தாத்தா வந்து, உன் பேர் கோபி சிக்கி அப்படின்னு சொல்லுவார். கோபி சில்லி இல்லை, கோபி சிக்கி. அதே மாதிரி காப்ளின்ஸ்க்கு வந்து மனுஷங்களை விட பல மடங்கான குரோத்தோடைய ஸ்கில் வந்து அவங்களுக்கு இருக்குது. எப்படின்னா ஒரு சில வாரங்கள்லேயே அவங்க 6 வருஷம் குழந்த மாதிரி மாறிடுவாங்க. அதே மாதிரி நார்மலாக காப்ளின்ஸ்க்கு எல்லாமே வந்து வேட்டையாடுற திறன் இருக்கிறது. இவர் கொஞ்சம் போன ஜென்மத்தில் மனுஷனாக இருந்ததுனால அறிவு கொஞ்சம் கூடி வந்ததால் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நம்மளே வேட்டையாடணும் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கு ஒரு ஆள் கூட கூட்டிகிட்டு போவார், அவருடைய ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோ வேட்டையாடும்போது ஒரு முயலை வேட்டையாடுவார். அதை சாப்பிடும்போது அதுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அது வந்து இவருக்கு வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே, அவர் போன ஜென்மத்தில் எல்லாரையும் கொண்டு அவங்களுடைய எபிலிட்டியை திருடிப்பாருன்ட்டு. அந்த எபிலிட்டி வந்து இந்த ஜென்மத்திலையும் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவர் அறிவு கொஞ்சம் கூடி வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அதனால் வந்து தனியாக நம்மளும் எத்தனை நாள் தான் வேட்டையாடி சாப்பிட்றது, எல்லாருக்கும் எத்தனை டைம் தான் நானே வேட்டையாடி சாப்பாடு போடுறது, அவங்களும் வளரணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கும் வேட்டையாடுறது எப்படி கற்றுக் கொடுத்தாது. அதுக்கப்புறம் எப்படி சண்டை போடணும், அவங்களும் வளர்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் தாத்தா என்ன சொன்னார், உங்களுக்கு முன்னாடி மூத்தவங்கெல்லாம் வந்து வேட்டைக்கு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறாங்க, அப்போ வந்தால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்தாங்க வேட்டையை முடிச்சுட்டு. அப்போ வரும்போது கூட ஒரு 4 மனித பெண்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது இவங்கள வந்து எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து ஹீரோ சொன்னார். ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ லெவலே வேறு இல்லையா, அதனால் வந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அங்கே நடந்ததே வேற. ஹீரோ வந்து ரொம்ப பாசமாக இருந்ததாலையும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருந்ததாலையும் அந்த மனித பெண்களுக்கு வந்து ஹீரோ மேலே காதல் வந்து மோதலாகி அது வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அனிமியில். அதை நீங்கள் அனிமி பார்த்தா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு போகும்போது அவங்க குரூப்புக்குள்ளேயே ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து யாரும் ஹீரோவோட லெவலுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து அவருக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் அவருக்கு டஃப் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் லெவல் ஏற்றி அவருக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணும்போது ஹீரோ வந்து அதை விட கொஞ்சம் அதிக லெவலாக இருப்பார். அதே மாதிரி ஹீரோ வந்து அவங்க கிளானில் இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, ஃபைட்டிங் ஸ்கில்லும் எப்படி வேட்டையாடணும், எப்படி பாதுகாக்கணும். அவங்களே வந்து அவங்களுடைய பவரை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோ லெவலுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. ஹீரோ அதை விட அதிக லெவலில் இருக்கார். அதே மாதிரி காப்ளின்ஸ் எப்படி ஒரே கிளானோ அதே மாதிரி மற்ற ஒரு கிளானை வந்து மனுஷங்க தாக்கும்போது காப்ளின்ஸ் வந்து அதுக்கு பாதுகாப்பு தந்து மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. ஹீரோ வந்து மனுஷங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துட்டு சமாதானப்படுத்திப்பாங்க. எதனாலனா அவங்களுடைய கிளானுடைய எண்ணிக்கை குறையுது. அதே மாதிரி நிறைய பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, நான் இன்னும் நிறைய பயணம் செய்யணும், நிறைய விஷயத்த கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நிறைய சாப்பிட்ணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம கூட இருக்கவங்களையும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது நிறைய விஷயம் அதிலே இருக்கும். நான் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த அனிமி வந்து ஃபுல்லாக 12 எபிசோடுமே தமிழில் பண்ணிட்டாங்க.
சீசன் 2 தமிழ்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே கைஸ், பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.